ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதலின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் காமெடி கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ராகவ் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க, லாவணியாவும் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க ஏற்பாடு பண்ண ஒரு அட்வொகேட் வக்கீல் உள்ளே வராரு. அதாவது கம்பெனி சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் வந்து முடிச்சிடலாம், அதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு அது விஷயமாக காட்டுறாங்க. அதெல்லாம் ஏற்கனவே லாவணியா படித்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராகவ் அதை எடுத்து படித்து பார்த்துட்டு இருக்கும்போது லாவணியா வந்து அந்த வக்கீல்கிட்ட கண்ணை காட்டுறாங்க. உடனே பார்த்தோம்னா நமக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாவணியா இந்த அப்படின்னு சொல்லி ராகவட்ட சொன்ன மாதிரி லாவணியா நீ இந்த பேப்பரை கொஞ்சம் பாருன்னு சொல்லி ராகவ் கொடுக்குறாரு. அப்போ அந்த பேப்பருக்குள்ளார, அதாவது பாண்டு பத்திரம் பேப்பர் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளார பார்த்தோம்னா எம்டி ஷீட்டை ஒரு 2-3 ஷீட்டை உள்ளே சொருவி வச்சிடறாங்க லாவணியா. இப்போ ராகவ் வந்து அவசரமாக அதில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. அதுக்குள்ளார அந்த எம்டி ஷீட்டும் இருக்குது, எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. இப்போ திட்டம் போட்ட மாதிரி ராகவை ஏமாற்றி லாவணியா அந்த பத்திரத்துலலாம் கையெழுத்து வாங்கிடுறாங்க. இப்போ அந்த வக்கீல்கிட்டையும் நம்ம நினச்சதை நடத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோடில் ஒரு ஹைலைட்டான ஒரு ஸ்டோரியை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அபியோட அந்த பொட்டிக் இருக்குல்ல, அதில் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. அதை செய்யறதுக்கு ராகவோட கம்பெனி அதாவது ஏதாவது ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்படி வந்து கேட்கும்போது உனக்கு இல்லாமையா, நீ வந்து எடுத்துக்க யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளார குட்டியாக ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் நடக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சுந்தரியை பார்க்கறதுக்கு முரளி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சுந்தரி வந்து புலம்புறாங்க. முரளி வந்து சீக்கிரமாகவே அந்த வீட்டுக்குள்ளார வந்துருங்க, திட்டம் போட்டு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுந்தரியும் நான் சீக்கிரம் அந்த வீட்டுக்குள்ளார வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கியூட் மாம்ஸை வந்து இப்போ டெரர் மாம்ஸ்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க முரளி. அவரது பார்த்தா சுந்தரியை வந்து திருப்பி இந்த வீட்டுக்குள்ளார வரவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருந்தாலும் பண்ணது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அபியோட வீட்டில் வந்து அவங்க ஆண்டாளத்தை அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து வேலைக்கு போயிட்டு சுல்தான் பாய் கடைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து இப்போ சுல்தான் பாய் கடையை விற்றுட்டு வெளியூர் போகிறாரு, துபாய்க்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கடையை நம்மளே வாங்கிடலாம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா சொல்லுவாங்க. ஆனால் நம்மகிட்ட இப்போ 20 லட்ச ரூபா தானே இருக்குது அப்படிங்கும்போது 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு பிச்சை காசு அப்புறம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போ அந்த ஹோட்டலை இவங்க வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது கதையை கொண்டு வந்திருக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே வீட்டில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அஞ்சலி அக்காவை போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லும்போது இப்போ சுந்தரி சம்மந்தமாக பேசவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மனோகர் சொல்கிறாரு. ஆனால் பாட்டி பார்த்தோம்னா சுந்தரி சம்மந்தமாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வீட்டை விட்டு போனது பெரிய கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. போய் அணு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா சுந்தரி நிற்கிறாங்க. அணுன்னு கூப்பிட்றாங்க. அணு வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.